இந்த உலகத்துல மக்களின் நலனுக்காகவும் மக்களின் உரிமைக்காகவும் பல தலைவர்கள் தங்கள் உயிரையும் உச்சமா மதித்து போராடி உலகத்தோட முன்னேற்றத்திற்கும் பெரும் பங்காற்றிருக்காங்க. அதையும் தாண்டி உலகத்திலேயே மாணவர்கள் பங்கெடுத்த 11 முக்கியமான போராட்டங்களை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பல சமூகங்களில் இளைஞர்கள் இழிவாக பார்க்கப்படுகிறார்கள். அவர்கள் அதிகாரமற்றவர்களாகவும் உரிமையில்லாதவர்களாகவும் சோம்பேறியாக கூட பார்க்கப்படுகிறார்கள். அவர்கள் கேள்வி கேட்காமல் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இருப்பினும் மாணவர்கள் வரலாற்றில் மிகப்பெரிய போராட்டங்கள் பலவற்றில் தலைமை தாங்கியுள்ளனர். பெரும்பாலும் தங்கள் வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் ஆபத்தில் ஆழ்த்துகிறார்கள். உலகையே மாற்றிய மாணவர்கள் போராட்டங்கள் சில எடுத்துக்காட்டாக நாம் காணலாம். முதலாவதாக ஃபிஸ்க் பல்கலைக்கழக எதிர்ப்பு போராட்டம். 1925 சிஸ்கும் பல்கலைக்கழகம் மாணவர்கள் மீது கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்தது. அவற்றில் பள்ளி செய்தித்தாள்களை தடை செய்து பெரும்பாலான பாடத்திட்டங்களை குறைத்தல் போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது. இதனால் பொங்கி எழுந்த மாணவர்கள் பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு எதிரான பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டம் வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வாக இன்றும் கருதப்பட்டது. இந்த பதிவில் இரண்டாவதாக நாம் பார்க்க போகும்போது ஒயிட் ரோஸ் என்ற அமைதி எதிர்ப்பு குழுவிற்கு 1942 முதல் 1943 வரை இருந்து வந்த இந்த ஒயிட் ரோஸ் அமைதி எதிர்ப்பு குழுவானது நாசி ஜெர்மனியில் ஒரு முக்கிய போராட்டத்தில் ஈடுபட்டது. மருத்துவ மாணவர்களே இக்குழுவின் முக்கிய நிறுவனர்களாக இருந்தனர். யூத பொதுமக்களை எஸ்எஸ் துருப்புகள் கொள்வதை பார்த்து பொங்கி எழுந்த அம்மாணவர்கள் நாசி படைகளை எதிர்த்து துண்டு பிரசுரங்களை வெளியிட்ட தொடங்கினர். அதில் குறிப்பிடத்தக்க 2 சகோதரர்கள் குழுவின் மைய உறுப்பினராக இருந்தனர். அவர்கள் சோபி ஸ்கோல் ஹான்ஸ் ஆகிய இருவர். 1943 வாக்கில் ஒயிட் ரோஸ் முனிச்சை சுற்றியுள்ள கட்டிடங்களில் ஹிட்லர் ஒழிக போன்ற சொற்றொடருடன் கிராஃபிட்டை வரைந்து கொண்டிருந்தனர். அக்குழு துண்டு பிரசுரங்களை பரப்பியதற்காக கைது செய்யப்பட்டு போலியான ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டது. 21 வயதில் மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு முந்தைய நாள் சோபி தனது குற்றப்பத்திரிகையின் பின்புறத்தில் ஃப்ரீ கிட் என்ற வார்த்தையை எழுதினார். இந்த வரிசையில் நாம் 3ஆவதாக காணும் போராட்டம் கிரீன்ஸ்போரோ உள்ளிருப்பு போராட்டம். அமெரிக்காவில் சிவில் உரிமை இயக்கத்தின் போது தனிமைப்படுத்தப்பட்ட மதிய உணவு கவுண்டர்களில் அமைதியான உள்ளிருப்பு போராட்டத்தை பற்றியது இப்போராட்டம். 1960ஆம் ஆண்டு வடபெர்லினா வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியைச் சேர்ந்த 4 கருப்பின மாணவர்கள் நியூயோர்க்கில் உள்ளிருப்பு போராட்டத்திற்கு திட்டமிட்டனர். பிப்ரவரி 1ஆம் தேதி அவர்கள் உள்ளே சென்று மதிய உணவு கவுண்டரில் அமர்ந்தனர். சேவை மறுக்கப்பட்ட போது அவர்கள் வெளியேற மறுத்துவிட்டனர். போலீசார் விரைவாக வந்தனர். ஆனால் மாணவர்கள் அமைதியாக இருந்தனர். போராட்டங்கள் அதிகரித்ததால் பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு ஊழ்வத்தில் 300 மாணவர்கள் போராட்டக்காரர்களாக பங்கெடுத்தனர். உள்ளிருப்பு போராட்டம் மற்றும் கல்லூரி நகரங்களுக்கும் பரவியது. இப்போராட்டம் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பெரிய மாணவர் போராட்டமாக இடம்பெற்றுள்ளது. இத்தொடரில் 4ஆவதாக பார்த்துள்ளது தென் மாநில பல்கலைக்கழக துப்பாக்கிச் சூடு. 1970 வியட்நாம் போருக்கு எதிராக போராட்டங்கள் 1960கள் முழுவதும் தொடங்கின. அவற்றில் பல மாணவர்களால் வழிநடத்தப்பட்டன. 1968 ரிச்சர்ட் நிக்சன் பதவியேற்ற போது போரை முடிவுக்கு கொண்டு வரதாக அவர்கள் உறுதியளித்தார்கள். ஆனால் 1970 அமெரிக்கா கம்போடியாவை ஆக்கிரமித்தது. அதற்கு அடுத்த நாள் கென்ட் மாநில பல்கலைக்கழகம் உட்பட போராட்டங்கள் வெடித்தது. அடுத்த சில நாட்களில் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே பதற்றம் ஏற்பட்டது. மே 4ஆம் தேதி பல்கலைக்கழக அதிகாரிகள் திட்டமிடப்பட்ட போராட்டத்தை தடை செய்ய முயன்றனர். 4 மாணவர்கள் கொல்லப்பட்டனர்.
9 பேர் காயமடைந்தனர். தென் மாநில வளாகம் மூடப்பட்டது. கிட்டத்தட்ட 4 மில்லியன் பங்கேற்பாளர்களுடன் நாடு தழுவிய மாணவர் போராட்டம் நடந்தது. 5. தலட்டேலோல்கோ படுகொலை 1968. 1960களில் மெக்சிகோ உட்பட உலகம் முழுவதும் கொந்தளிப்பான காலமாக இருந்தது. உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கிடையான சண்டையை சமாளிக்க கழக தடுப்பு போலீசார் அனுப்பப்பட்டதை தொடர்ந்து மாணவர் போராட்டம் தொடங்கியது. காவல்துறையினர் தோல்வியடைந்ததால் இராணுவம் இருந்தது. வளாக கதவை திறந்து ஒரு சில மாணவர்களை கொன்றது. மாணவர்கள் விரைவாக ஒன்று கூடினர். அடுத்த மாதங்களில் அடக்குமுறை மற்றும் வன்முறைக்கு எதிரான போராட்டங்கள் நடந்தன. இருப்பினும் மாணவர்களின் கோரிக்கை நிறைவேற்ற அரசாங்கம் மறுத்துவிட்டது. மேலும் அக்டோபர் 2, 1968 அன்று ஆயிரக்கணக்கானோர் தலட்டோல்கோ வீட்டு வளாகத்தில் உள்ள 3 கலாச்சார சதுக்கங்களில் கூடினர். இம்மோதலில் 4 பேர் மட்டும் கொல்லப்பட்டதாக அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் நேரில் கண்ட சாட்சியங்களின் கணக்கில் நூற்றுக்கணக்கான உடல்களை விவரிக்கின்றன. பல சகாப்தங்களாக முறையான விசாரணை நடத்தப்படவில்லை. எத்தனை பேர் இறந்தனர் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. இப்போராட்டம் வரலாற்றில் மிகவும் முக்கியமான இடத்தை வகித்துள்ளது. இன்றும் அக்டோபர் 2 துக்க தினமாகவும் சர்வாதிகாரத்தை எதிர்ப்பதற்கான அடையாளமாகவும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. மெக்சிகன்கள் அக்டோபர் 2 ஒருபோதும் மறக்காதே என்று கூறுகிறார்கள். 6. சொவெட்டோ எழுச்சி 1976. தென்னாப்பிரிக்காவில் நிறவேறி முறையை 1948 முதல் 1991 வரை கருப்பின தென்னாப்பிரிக்கர்களுக்கும் எதிராக வன்முறையும் பாகுபாட்டையும் தூண்டியது. சமத்துவமற்ற கல்வி என்பது நிறவெறியின் ஒரு முக்கிய பகுதியாகும். 1953 ஆண்டு பாண்டு கல்வி சட்டம் கருப்பின தென்னாப்பிரிக்க கல்வியை தேசிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது. பள்ளிகள் சரியாக பராமரிக்கப்படவில்லை. மேலும் 1961 ஆண்டில் கருப்பின ஆசிரியர்களில் 10% மட்டுமே உயர்நிலை பள்ளியில் பட்டம் பெற்றிருந்தனர். 1976 ஜூன் மாதம் ஒரு குறிப்பிட்ட கல்வி உத்தரவு மற்றும் ஒட்டுமொத்த சமத்துவமற்ற கல்விக்கு எதிர்ப்பு தெரிவித்து 300 முதல் 10,000 மாணவர்கள் அணிவகுத்துச் சென்றனர். இது கருப்பின நிறவேறியை எதிர்த்து மாணவர்கள் ஒன்றியுள்ள ஒரு முக்கியமான போராட்டமான வரலாற்றில் இன்றும் நிலைத்துள்ளது. ஆயுதமேந்திய போலீசார் பேரணியை தாக்கினர். 176 முதல் 700 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது மற்றும் சுமார் 1000 பேர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. மாணவர்கள் தொடர்ந்து ஒருங்கிணைப்பு நிறவேதி எதிர்ப்பு போராட்டங்கள் நாடு முழுவதும் பரவின. சர்வதேச கவனத்தை ஈர்த்தனர் மற்றும் நிறவெறி ஆட்சியை கண்டித்தனர். இது நிறவெறிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான களத்தை அமைத்தது. இந்த ஜூன் 16 தென்னாப்பிரிக்காவில் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது. 2ஆம் உலகப் போரின் முடிவில் இருந்து செக்கோஸ்லோவாக் அரசாங்கம் விமர்சனங்களை அடக்கும் ஒரு கம்யூனிச கட்சியால் கட்டுப்படுத்தப்பட்டது. 1989 ஆண்டு பெர்லின் சுவர் இடிந்து விழுந்த 9 நாட்களுக்கு பிறகு நாசி ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தின் போது ஒரு எதிர்ப்பாளரின் மரணத்தின் 50வது ஆண்டு நிறைவை நினைவுகூரும் வகையில் மாணவர்கள் பிரகாவில் கூடினர். மாணவர்கள் கம்யூனிச எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பியதால் போராட்டம் அரசாங்க எதிர்ப்பு நிகழ்வாக மாறியது. காவல்துறை வன்முறையுடன் பதிலளித்தது. ஆனால் போராட்டங்கள் நவம்பர் 20 அன்று 5 லட்சம் எதிர்ப்பாளர்கள் வென்செஸ்லாஸ் சதுக்கத்தில் கூடினர். 8 நாட்களுக்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை ராஜினாமா செய்தது. மாணவர்கள் அமைதியாக அரசாங்கத்தை தூக்கி எறிந்ததால் இந்த முக்கியமான வார போராட்டங்கள் வெல்வெட் பேச்சு என்று இன்றும் வரலாற்றில் நிலைத்திருக்கிறது. 8. தியனன்மென் சதுக்கம் 1989. 1989 வசந்த காலத்தில் சீன மாணவர்கள் அரசியல் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்களை விரும்பி போராட்டத்தை மேற்கொண்டனர்.
ஒப்பீட்டளவில் செழிப்பு இருந்தபோதிலும் அதிக பணவீக்கம் மற்றும் ஊழல் அரசாங்கத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்தது. மாணவர்கள் அதிக தனிநபர் சுதந்திரங்கள் மற்றும் மனித உரிமைக்காக போராடத் தொடங்கினர். ஜனநாயக சீர்திருத்தத்தை ஆதரித்த ஒரு அதிகாரி ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு இறந்தபோது ஏராளமான மாணவர்கள் போராட்டக்காரர்களாக கூடியிருந்தனர். தியனன்மென் சதுக்கத்தில் ஆர்ப்பாட்டம் ஒரு மில்லியனாக அதிகரித்தது. கூட்டத்தை கலைக்க விடுதலைப்படை டாங்கிகள் மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளுடன் இருந்தனர். எத்தனை பேர் கொல்லப்பட்டனர் அல்லது காயமடைந்தனர் என்பது இன்றும் தெரியவில்லை. ஆனால் ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர், சிலர் தூக்கிலிடப்பட்டனர். 9. மார்ச் ஃபார் அவர் லைஃப் 2018. 2018 2018ஆம் ஆண்டு காதலர் தினத்தன்று புளோரிடாவின் பார்க்லாண்டில் உள்ள மர்ஷரி ஸ்டோன்மன் டக்ளஸ் உயர்நிலைப் பள்ளியில் துப்பாக்கி ஏந்திய ஒருவர் 17 மாணவர்களை கொன்றார். அந்த பள்ளியில் மாணவர்கள் நெவர் அகைன்ஸ்ட் MSTI நிறுவி மார்ச் ஃபார் அவர் லைஃப் என்ற பேரணியை ஏற்பாடு செய்து தொடங்கினர். மார்ச் 24ஆம் அன்று அமெரிக்கா முழுவதும் நூற்றுக்கணக்கான பேரணிகளுடன் இந்த பேரணி நடந்தது. 1 முதல் 2 மில்லியன் மக்கள் பங்கேற்றனர். இது வியட்நாம் போருக்கு பிறகு மாணவர்கள் தலைமையிலான மிகப்பெரிய போராட்டங்களில் ஒன்றாகும். உலகளவிய பின்னணி சோதனைகள், அதிக திறன் மற்றும் பம்ப் ஸ்டாக் விற்பனையை தடை செய்தல் மற்றும் துப்பாக்கி வைத்திருப்பதற்கான கூட்டாட்சி வயதை 21ஆக உயர்த்துதல். உலகம் முழுவதும் மாணவர்கள் ஒற்றுமையுடன் பேரணியை நடத்தினர். அமெரிக்காவில் தொடர்ந்து அடிக்கடி நிகழும் வெகுஜன துப்பாக்கிச் சூடுவதால் தத்தளித்து வருவதால் மாற்றத்திற்கான போராட்டமாக மாணவர்கள் போராட்டம். 2019 2018ஆம் ஆண்டில் கிரேட்டா துன்பெர்க் ஸ்வீடிஷ் பாராளுமன்றத்திற்கு வெளியே காலநிலைக்கான பள்ளி வேலை நிறுத்தம் என்ற வாசகத்துடன் போராட்டம் நடத்த தொடங்கினர். அவரது போராட்டம் சர்வதேச கவனத்தை பெற்றது. 2019ஆம் ஆண்டில் உலகளாவிய வேலை நிறுத்தங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன. உலகளாவிய காலநிலை வேலை நிறுத்தங்கள் என்று போராட்டம் அழைக்கப்பட்டது. இந்நிகழ்வுகள் 7 கண்டங்களில் 163க்கும் மேற்பட்ட நாடுகளில் திட்டமிடப்பட்டன. சரியான எண்ணிக்கையை குறிப்பிடுவது கடினம். ஆனால் அந்நேரத்தில் மிகப்பெரிய காலநிலை மாற்ற போராட்டம் மில்லியன் கணக்கானோர் பங்கெடுத்தனர். இளைஞர்கள் தலைமையிலான காலநிலை போராட்டங்கள் உலகம் முழுவதும் தொடர்ந்து பெருகி வருகின்றன. கிரேட்டா துன்பெர்க் மிகவும் பிரபலமான இளம் காலநிலை மாற்ற ஆர்வலர் என்றாலும் பல மாணவர்கள் உலகம் முழுவதும் நடவடிக்கை எடுக்க அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். இக்காலநிலை மாற்ற போராட்டம் உலகில் மாணவர்கள் முன்னெடுக்கிய போராட்டம் ஒரு முக்கியமான போராட்டமாக பங்கு வகித்தது. 11. தாய்லாந்தில் இளைஞர்கள் போராட்டம். 2019ஆம் ஆண்டு தாய்லாந்து இராணுவ சர்வாதிகாரத்திலிருந்து அரை தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கத்திற்கு மாறியது. இருப்பினும் அது இராணுவத்தால் ஆதிக்கம் செலுத்துகிறது. சர்வாதிகார தந்திரோபாயங்கள் இன்னும் உள்ளன. இது 2020இல் வெகுஜன ஆர்ப்பாட்டங்களுக்கு வழிவகுத்தது. மாணவர்கள் போராட்டங்கள் மற்றும் பேரணிகளை ஏற்பாடு செய்ய தொடங்கினர். ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பதில் கலந்து கொண்டனர்.